ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பக்தியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. ஐயா கடந்த எபிசோட்ல சூப்பரான விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சரி ஸோ இதுல ரொம்ப முக்கியமா நம்ம என்னன்னா இன்னி சர்க்கியூட் கொஞ்சம் ரீதியாவே கொஞ்சம் போயிடலாம். சரி ராசி லக்னம் இல்லாம அடுத்து நட்சத்திர ரீதியாவே கொஞ்சம் போகலாம். அந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் சரி என்ன சொல்றோம் சர்ப்ரைஸ் நிறைய இருக்கும். சரி. அந்த மாதிரி நம்ம நேயர்களுக்கு சரி. எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது 27 நட்சத்திரம் இருக்கு. ஆமா 27 நட்சத்திரத்துக்கும் பணம் வரும் வழிகள். ஆ, எல்லாரும் ஓடிட்டு இருக்குது பணத்துக்காக தான். அதுக்காக தான். பணம் எப்படிதான் வரும் இந்த ஆமா. நட்சத்திரக்காரங்களுக்கு, அதே மாதிரி பரிகாரம் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கொஞ்சம் பார்க்கலாம். சரி So, அப்படி இருக்கும் முதன்மை சொல்லும் போது கேது தான் வராரு. கேது பகவானோட நட்சத்திரம் அஸ்வினி. ம், அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வரும் வழிகள், ஆ, அதை பத்தி சொல்லுங்க. பார்க்கலாம். இப்ப அஸ்வினிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கேதுவோட நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். இவங்க வந்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகைன்னு சொல்லுவாங்க. ம். மூலிகைன்னா ஒரு நோயை தீர்க்கக்கூடிய மூலிகைகளுக்கெல்லாம் தேவதைகள் தேவர்கள் யாருன்னா அஸ்வினி குமாரர்கள் தான். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்பு சொல்றேன். அதே மாதிரி நீ 7ஆம் நம்பர்காரங்களுக்கு கேதோட நட்சத்திரம் தொடர்பு கொள்ளும் போது நம்ம பேசியிருக்கோம். பார்மசூட்டிக்கல் துறை தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும். பரிகார சம்பந்தப்பட்டது விஷயங்கள் எல்லாமே வந்து கேதுவோட கண்ட்ரோல்ல வர்றதுனால இந்த மூலிகை சம்பந்தப்பட்டது இதுதான் அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லக்கூடியது. இந்த அஸ்வினி குமாரர்கள்னு சொல்றது அந்த அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது எப்படின்னா கேதோட நட்சத்திரங்கிறதுனால இவங்களுடைய ஆன்மீக ஈடுபாடு பர்சனலாவே நீங்க பாத்தீங்கன்னாக்க கேதுவோட சாரம் கொண்டவங்க நட்சத்திரம் எல்லாமே வந்து ஒரு டிபிக்கலா நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டிருக்கும். 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட 9 வகையா பிரிக்கும் போது 9 கிரகத்துக்கும் ஒன்னொன்னு பங்கீடு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது கேதுவோட நட்சத்திரத்துக்கு அஸ்வினின்னு வரும்பொழுது அதுக்குண்டான கேது பங்கீடுபடும் போது அவங்களுடைய பர்சனல் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க எப்பவுமே வந்து ஒரு நாட்டம் ஆன்மீக நாட்டத்துலதான் அவங்க மனசு எப்பயுமே லயிச்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் தனிமையில விட்டுட்டீங்க, எது கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா மனசு எதை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்குனாக்க ஆன்மீக வழிகாடுகளை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் அவங்களுக்கு மனது வந்து போய் லயிக்கக்கூடிய இடம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க சுய குறியீடு அப்படின்னா பாத்தீங்கன்னா பர்சனலா வந்து நீங்க அந்த அஸ்வினிக்குன்னு ஒரு குறியீடு இருக்கு, நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒரு குறியீடு இருக்கு. அந்த நட்சத்திர குறியீடுகளை காட்டிலும் அடுத்த நட்சத்திர குறியீடு தான், அதாவது அதுக்கு அடுத்த வருஷ நட்சத்திர குறியீடு தான் இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடு. இந்த குறியீடையில நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு விஷயத்துல வந்து நம்ம தெளிவா இருந்துக்கலாம். நிம்மதியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது 2 பிரிவா பிரிச்சுக்குவோம். அதுல நிம்மதியை தரக்கூடிய குறியீடுகள்னு ஒண்ணு இருக்கு. நீங்க பர்சனலா நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிறது, சும்மா நீங்க வந்து உங்களுடைய பூஜை ரூம், பர்ஸ், உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்க இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நான் சொல்ற குறியீடை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இது நிம்மதியை கொடுக்கக்கூடியது. அதுக்கடுத்து பணத்தை தரக்கூடியது, சந்தோஷத்தை தரக்கூடியது. அது 2வது நான் சொல்லிடுறேன். அதை வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னாக்க பேங்க் பாஸ்புக், முக்கியமா வந்து பேங்க்ல தான் அது வேலை செய்யுது. அது பேங்க் பாஸ்புக்ல அந்த படத்தை வரைஞ்சு அல்லது அந்த டயக்ராம் ஏதோ ஒன்று பண்ணி அதை ஒட்டி வச்சுக்கிறது சிறப்பான பலன்னு. உங்க மணி பர்ஸ்லையும் அதை வச்சுக்கலாம், உங்களுடைய வீட்டில் உள்ள பணப்பெட்டியிலையும் அதை ஒட்டி வச்சுக்கிறது சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம வரிசையா நம்ம பார்க்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க எடுத்தடுப்புலயே சொல்லுவாங்க குதிரை முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிரையை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு வைப்ரேஷன்ஸ், ஒரு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு பர்சனலா வந்து ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி கிளி இருக்கு பாத்தீங்களா, கிளி இந்த மாதிரி பசுமை, அதாவது உட்கார்ந்த நிலை கிளின்னு நம்ம சொல்லும்போது 2 விதம் இருக்கு. ஒண்ணு பரந்த நிலையில் உள்ள கிளி, அமர்ந்த நிலையில் உள்ள கிளின்னு இருக்கு. இந்த அமர்ந்த நிலையில் உள்ள கிளி இதெல்லாம் வந்து உங்களுக்கு பர்சனலா வந்து ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 சின்னங்களுமே வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து ஏதாவது ஒரு சட்டையில ஒரு குறியீடாகவோ, சட்டை இப்போ இந்த பிராண்டட்லாம் வருது பாத்தீங்களா, அந்த பிராண்ட் ஷர்ட் லோகோ ஷர்ட்ஸ் இருக்குல்ல, அது தாராளமா யூஸ் பண்ணிக்கிறது. ஆப்போசிட் இருக்கு, நீங்க ஆப்போசிட் பக்கமெல்லாம் பார்க்க வேண்டியது, நம்ம சொல்றத குறியீடை யூஸ் பண்ணா மட்டும் போதுமானது. ஸோ அந்த குறியீடு உண்டான ஷர்ட்ஸ் யூஸ் பண்றது, இல்லைனாலும் நம்ம வந்து அதை படமா வரைஞ்சி பாக்கெட்ல வச்சுக்கிறது, இல்லைன்னா வரைஞ்சி பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்ட ஈர்ப்பு அலைகளை கொடுக்கக்கூடியது. நம்ம அதை சொல்லிட்டு வருவோம். கிளி வந்து கிளி, குதிரை, கிளி, சரஸ்வதி, இது 3மே குதிரை, கிளி, அமர்ந்த நிலையில் உள்ள கிளி, சரஸ்வதி போல். சரஸ்வதிங்கிறது ஞானத்தை கொடுக்கக்கூடியது தானே, அந்த வந்து இந்த கேதுவோட தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இந்த 3மே நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து இவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. பணம் தரக்கூடிய குறியீடுகள்ங்கிறது தனி, அதை நம்ம சொல்றேன். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பணம் தரக்கூடிய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க சிவனுடைய நெற்றிக்கண் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த நெற்றிக்கண் வடிவத்தை நம்ம வந்து ஒரு நெற்றியோட கொண்ட இந்த நெற்றிக்கண் வடிவத்தை வச்சுக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சங்கு இருக்கு பாத்தீங்களா, சங்குங்கிறது அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அந்த பிரமிடு சங்கு எல்லாமே ஒண்ணுதான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இதுல பிரமிடுங்கிறது நம்ம வந்து நம்ம சாஸ்திரங்கள்ல வந்து சக்கரான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா,
சக்கரான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஆமா, வந்து ஆமாங்க. சக்கரா வந்து சக்கர வழிபாடுன்னு ம். சொல்லுவாங்க. ஸ்ரீ சக்கர யந்திர சக்கரம் வழிபாடு, யந்திர வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரமிடுன்னு நம்ம சொல்லும் போதே நம்ம வழிபாட்டுல வரும்போது எப்படி வரும்னாக்க சக்கர வழிபாடு, யந்திர வழிபாடுன்னு வரும். அதே வந்து நீங்க வந்து வேற ஆர்ஜின்ல பார்க்கும்போது மகாமேருன்னு சொல்லுவாங்க. ஒரு டயகிராம் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்ல இதுல பார்த்தீங்கன்னாக்க மேலேருந்து பார்க்கும்போது சக்கர வடிவில் இருக்கும். சைட்ல இருந்து பார்க்கும்போது பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல வரும். ம். இது வந்து சங்குல இருக்குது. ம். அதனாலதான் அந்த சங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாலக்கிராம வழிபாடுன்னு அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அதை உடைச்சு உள்ள பார்க்கும்போது பழைய காலத்துல வந்து முதல்ல மூவ் ஆனது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கு தான், அந்த சிப்பி தான் மூவ் ஆயிருக்கு. அந்த சிப்பி மூவ் ஆனதுனால அது வந்து காலப்போக்கில் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபாசில்ஸ்ன்னு ஆங்கிலத்துல குறிப்பிடுவாங்க. ம். அந்த ஃபாசில்ஸ் தான் வந்து சால கிராமம்னு சொல்றது. சால கிராம வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு இந்து தர்மத்துல. அந்த இதுல நீங்க கிராஸ் செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு சக்கர வடிவம் இருக்கும். இந்த ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது ம். பிரபஞ்சத்தினுடைய முக்கியமான ஒரு மூலாதார வடிவம். ஃபிபனாக்சி சீரிஸ்ன்னு சொல்லக்கூடிய வடிவங்கள் எல்லாமே அதுல தான் இருக்கும். ஸோ அந்த சங்கு வழிபாடு, சங்கு சக்கர வழிபாடு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்டான பூரணமான பணத்தை குறியீடு பண்ணக்கூடியது. இவங்களுடைய எங்கெங்க பணம் சம்பந்தப்பட்டது வருதோ, அதாவது ஒரு பேங்க் பாஸ்புக்ல வச்சுக்கிறது, விசிட்டிங் கார்டில் வச்சுக்கிறது, ம். இவங்களுடைய வியாபார ஸ்தலங்கள்ல வச்சுக்கிறது, ஆபீஸ்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு. சிறப்புங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்துக்கு பணம் தரும் குறியீடுகள் அது என்னன்னு சொல்லுங்க. பரணி நட்சத்திரம்னாலே தெரியும் உங்களுக்கு சுக்கிரனுடைய ம். நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு பணம் வந்தா தான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும். வேற வந்து உலகியல் இன்பங்களை விரும்பக்கூடியவங்க, கண்ணால் பார்க்கக்கூடிய பொருட்களை வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் ரொம்ப சொகுசா இருக்கணும், லக்ஸுரியா இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால பணம் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு இவங்க நினைப்பாங்க. பணம் தான் எல்லாத்துலேயும் நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரங்கிறதுனால இந்த பரணி நட்சத்திரக்காரங்க என்னென்ன குறியீடு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற போது அந்த வடிவங்களை நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஆகவோ அல்லது வடிவமாகவோ அது உள்ள சாமிகளையோ வழிபடுறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு வந்து இப்ப பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வாள், நீண்ட வாள், சூலாயுதம், அதே மாதிரி வேப்பிலை, இந்த மூணெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி உள்ளான சாமிகள் நீங்க பாருங்க. மாரியம்மன் வந்துடும், வேப்பிலைனால மாரியம்மன் வந்துடும், அது கையில சூலாயுதம் இருக்கும். அது மாதிரி வாழ் உள்ளது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா மூகாம்பிகை வழிபாடு, அதில் கையில வாழ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்றது இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை உடனுக்குடன் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதா இருக்கிறதுனால இவங்க வந்து அந்த மாதிரியான படங்களை, நான் சொல்றது வந்து தனியா வந்து நீங்க வைக்கிறத காட்டிலும் சாமியோட வச்சுட்டீங்கன்னு வைங்க, இன்னும் வந்து டிவைன் கனெக்டடா இருக்கும். டிவைன் கனெக்டடா வரும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஸோ சமயபுரம் மாரியம்மன், அந்த மாதிரி மாரியம்மன், வேப்பிலையோட கூடிய மாரியம்மன் வழிபாடு, சூலாயுதத்தோட உள்ள மாரியம்மன் வழிபாடு, அது மாதிரி வாழ் உள்ள சாமி கும்பிடுற சாமிகள், உதாரணத்துக்கு ஐயனார்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி அவர் கையில எல்லாம் வாழ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து பேங்க் பாஸ்புக்ல வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து பணப்பெட்டியில பணம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அந்த விஷயத்த ஒட்டி வச்சுக்கிறது நல்லது. இன்னும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் சொல்ற குறியீடுலாம் உங்களுக்கு மட்டுமே உண்டான குறியீடு. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க குடும்பத்திலேயே வந்து வேற ஒருத்தர் வந்து அந்த குறியீடு வந்து ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ அந்த குறியீடை நீங்க வந்து பர்சனலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை, உங்க அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ல உள்ள பாஸ்புக்ல நீங்க அதை ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் உங்க பணம் ஈர்க்கக்கூடிய குறியீடு. இது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு, பர்சனல் விசிட்டிங் கார்டுலையும் நீங்க அதை அடிச்சு வச்சுக்கலாம். சிறப்பு ஐயா. அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வரும் வழிகள், அதாவது பணம் தரக்கூடிய குறியீடுகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது கார்த்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறது தகப்பன் வழி. இவங்க பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தகப்பனார் வழியிலேருந்து அதிகமான பணவரவு வர்றது அல்லது வராம இருக்கிறது ரொம்பவுமே எக்ஸ்ட்ரீமெண்ட்டை காமிக்கக்கூடியது. ஸோ இந்த தகப்பனார் வழியில வரக்கூடிய அந்த ஒரு செல்வங்களை நம்ம பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். செல்வம் வரக்கூடிய வழிங்கிறது தகப்பனார் மூலமா வரக்கூடிய வழி ஒன்று இருக்குது. அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் தி இன்கம் வந்து. அதே மாதிரி தகப்பனார் செய்யக்கூடிய வேலைகளையும் அந்த தொழிலையுமே இவங்க கேரி ஓவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதனுடைய பர்சனலா இவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறணும், அதெல்லாம் நம்ம வந்து அந்த பணத்தை வந்து நம்ம வந்து பெருங்கொண்ட அளவில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து என்ன குறியீடு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தேர் வடிவம், அதே மாதிரி சக்கர வடிவம், அதே மாதிரி ஆலமரம். இந்த மூன்றுக்குண்டான தெய்வங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆலமரம் அப்படிங்கிறது குருவோட தன்மை கொண்டது. ஸோ குரு தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபாடு பண்றது, ஆலமரத்துடன் கூடிய குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அந்த படத்தை வச்சுக்கிறது நல்லது. சக்கரம் யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க,
பெருமாள் கையில இருக்கும், சுதர்சன சக்கரம். ஸோ அந்த பெருமாளை வந்து படமா வச்சு வழிபாடு பண்றது. ஏன்னா அந்த குறியீடு இருக்கிற மாதிரி உண்டான தெய்வங்களை வழிபடும் போது அந்த டிவைன் கனெக்ஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குங்கிறதுனால நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். இன்னொரு சக்கரம் அப்படின்னுங்கிற போது சக்கர வடிவம் அப்படிங்கிற போது சூரியனுடைய வழிபாடு. சூரியன்ல வந்து 7 குதிரைகளோட கூட்டி வரக்கூடிய அந்த தேர் சக்கரம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, தேரும் வரும், அதுல சக்கரமும் வந்துடும், இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான குறியீடும் வந்துடும் அதுல. ஸோ அந்த மாதிரியான படங்களை வந்து நீங்க வழிபாடு பண்றது, போட்டோவை வச்சுக்கிறது, பேங்க் பாஸ்புக்ல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகள் என்னங்கய்யா? சரி, ரோஹிணி நட்சத்திரம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். சந்திரனுடைய அமைப்பு, அதே மாதிரி கிருஷ்ணருடைய அமைப்புல அவர் வந்துடுறாரு. கிருஷ்ணருமே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர். ஸோ இவருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். சந்திரனுடைய ஆதிக்கம்ங்கிறது தாய் வழி உறவு, தாயில மூலமா வரக்கூடிய, அது ஒரு பாத்தீங்கன்னா தாய் சம்பந்தப்பட்ட கனெக்ஷன் வருது இல்ல, ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளிந்துன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி தாயோட கனெக்ஷன் வந்துருது பாருங்க. அதாவது எக்ஸ்ட்ரீமிசம், ரொம்ப நெருக்கமான தாய் உறவு அல்லது விலகி போற தாய் உறவு, தாய் வந்து ஒரு மையமாயிடுறாங்க இந்த இடத்துல. இவங்களுக்கு உண்டான குறியீடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கருடன். பெரும்பாலும் வந்து பெருமாளுக்கு வந்து கருடன் தான் கருடாழ்வார் குறிப்பிடுவாங்க. கருடாழ்வார் வந்து பறக்கும் நிலையில் உள்ள ஒரு கருடன் போட்டோ அல்லது மான் தலை, மானின் தலை, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடா இருக்கும். சோ இந்த மான் தலைங்கிற போதே மான் தோல்ல உட்கார்ந்து இருக்கிறது ரிஷிகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ரமணர் படமெல்லாம் இருக்கு, மான் தலையில மான் தோல்ல உட்காந்துருப்பாங்க, புலி தோல்லையும் உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி மான் தோல்ல உட்காந்துருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏதாவது கிடைச்சதுனாக்க அதை ஒரு போட்டோவை வச்சு வழிபாடு பண்றது, அல்லது மானுடைய தலையை நீங்க பாத்தீங்கன்னாக்க பழங்கால ராஜாக்கள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மான் தலையெல்லாம் வச்சிருக்கிற மாதிரி அது மாதிரி போட்டோ, அந்த போட்டோ. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த மானுடைய அந்த கொம்பு வடிவம் கொண்ட வேன் ஃபூசன் மாதிரி ஏதோ லூயி பிலிப்ல எல்லாம் வருது பாத்தீங்களா, அந்த ஷர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம எங்கெங்க அதுக்கு தென்படுதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கை கொள்றது ரொம்ப நல்லது. இதை வந்து நீங்க ஒரு பேங்க் பாஸ்புக்ல வச்சுக்கிறது, உங்க பர்சனலான ஒரு பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்ட குறியீடா இருந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விசையா உங்களுக்கு வேலை செய்யுங்கிறது சந்தேகமே இல்லை. சிறப்பு சிறப்பு ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா மிருக சீரிடம். மிருக சீரிடத்துக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகள் என்னங்கய்யா? மிருகசீரிஷம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதுல உள்ள வந்துடும். சிவனுடைய அம்சமான அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க சிவனுடைய கண்ணீர் துளி, நீர் துளின்னு சொல்லுவாங்க, வேர்வை துளின்னு சொல்லுவாங்க, கண்ணீர் துளின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ருத்ராட்சமா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ருத்ராட்ச வடிவம் சிவனுடைய வடிவம், அதாவது சிவன் வந்து முகம், சிவனுடைய முகம், அதே மாதிரி ருத்ராட்சம், அதே மாதிரி மனித தலைன்னு நம்ம பொதுவா குறிப்பிடுவாங்க. அதை வந்து நான் சிவனுடைய தலையாவே நான் சொல்லிடுறேன். சிவனுடைய தலை நீர்வீழ்ச்சி வர்ற மாதிரியான சிவனுடைய தலை, ருத்ராட்சம், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நீர் துளி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணீர் துளி வந்ததுனால அந்த நீர் துளி, இந்த மாதிரியான 3 குறியீடு இருக்கு பாத்தீங்களா, சிவன் சம்பந்தப்பட்ட 3 குறியீடுகள் இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். நடராஜரும் ஒரு நடனமாடுகின்ற நடராஜருடைய போட்டோவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும். அதை பேங்க் பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கிறது, ஆபீஸ்ல வச்சுக்கிறது, விசிட்டிங் கார்டுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஐயா அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை. திருவாதிரையில பிறந்தவங்களோட பணம் வரும் வழிகள், அதாவது பணம் தரக்கூடிய குறியீடுகள், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. திருவாதிரைங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க அது ஒரு ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கிற போது இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்பாங்க. அது மாதிரி செலவு பண்றது பாத்தீங்கன்னாக்க ஈஸியா வேகமா செலவு பண்ணிடுவாங்க. சேவிங்ஸுங்கிறதே சுத்தமாக இருக்காது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா, இந்த பணத்தை சேமித்தே ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க வில்லுங்கிறது அம்போட கூடிய வில்லு, நாணேற்றிய வில்லுன்னு 3 விதம் இருக்கு. இந்த வில்லு மட்டும்தான் நான் சொல்றது, வெறும் வில்லு. அந்த வில்லு யார் கையில இருக்கும்? ராமர் கையில தான் இருக்கும். அந்த நிலையில வந்து அம்பு இல்லாத, நாணேற்றிய வில்லு இல்லாத ஒரு வடிவம் வந்து ராமர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த ராமர் படம் இருக்கு பார்த்தீங்களா, ராமர் படம்ங்கிறது ராமர் பட்டாபிஷேகம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு நிறைவான பகுதி. ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேக படத்தை வச்சு வழிபாடு பண்றது பூரணமான ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அந்த மாதிரி ராம நவமியை கும்பிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், ராமர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அம்பு, அதாவது வில்லு மட்டும் வச்சிருக்கிற அந்த வடிவம் வந்து ராமர் மட்டும் வச்சிருக்கிறதுனால ராமர் போட்டோ வச்சு வழிபாடு பண்றது நல்லது. அதே மாதிரி வில் வடிவத்தை வச்சு யூஸ் பண்றது நல்லது. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலா இருக்கும். பாஸ்புக்லயும் ஒட்டி வச்சுக்கலாம். பேங்க் பாஸ்புக்ல நான் சொல்றது எல்லாருக்குமே வந்து பேங்க் வால்பேப்பரா கூட வச்சுக்கலாம், வால்பேப்பரா வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்கள பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு
ஒரு வழிமுறையா இருக்கும். புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகள் அதை பத்தி சொல்லுங்க. புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது குருவோட நட்சத்திரம். ம். இந்த குருவோட நட்சத்திரம் வரும்போது கரெக்ட் தானே? குருவோட ஆமா, நட்சத்திரம். குரு நட்சத்திரம். சரி சரி. புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவோட நட்சத்திரம். குருவோட நட்சத்திரங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா இருந்து ம். தன்னுடைய ஞானத்தை அடுத்தவங்களுக்கு ஒரு ஏணிப்படியா கொடுத்து அவங்க வாழ்க்கையில உயரணும்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சமான ஒரு புனர்பூசம்ங்கிறது அந்த மாதிரி நட்சத்திரம். ராமர் தான் இதற்குண்டான ஒரு தெய்வமா இருந்து அடுத்தவங்களுக்காக நிறைய அவருடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்காக தான் வாழ்ந்திருப்பார் அவருடைய வாழ்க்கை. ஸோ தம்பிக்காக வாழ்ந்திருப்பார், மனைவிக்காக வாழ்ந்திருப்பார், நண்பனுக்காக வாழ்ந்திருப்பார், நட்புனா என்னன்னு தெரியுமாங்கிற மாதிரி எல்லாம் வாழ்ந்திருப்பார். ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தவர் அவர். ஸோ இவர் அந்த மாதிரி உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு எது சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, வேல் வேல் வந்து ஒரு அதிர்ஷ்ட குறியீடா இருக்கும். அதே மாதிரி பாம்பு வடிவம் அதிர்ஷ்ட குறியீடா இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வள்ளி தேவையான சமேத முருகர்கிட்ட தான் அந்த வேலும் இருக்கும், மயிலும் இவருக்கு சிறப்பா இருக்கும். வேலு, மயிலு, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க பாம்பு வடிவம். இந்த 3 அடங்கியது வள்ளி தேவசான சமத உங்களுக்கு முருகருடைய படம் இருக்கு பார்த்தீங்களா? இவருக்கு பூரணமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய, செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு சின்னமா இருக்கும். ஸோ இந்த படத்தை அவங்க தனித்தனியா வச்சுக்கிறதும் நல்லது. இப்போ வேல் படம் வேணாலும் வச்சுக்கலாம், மயில் படம் வேணாலும் வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து அந்த சர்பத்தோட படம் வேணாலும் வச்சுக்கலாம். இது மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒன்று சேர்ந்த வடிவமா, இது மாதிரிலாம் ஒன்று சேர்ந்த வடிவமா நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த மாதிரி வள்ளி தேவசேனா திருமண கோலத்துல இருக்கக்கூடிய அந்த முருகர் படத்தை எடுக்கும்போது வேலும் கையில இருக்கும். எல்லா விதமான வடிவங்கள், எல்லா அம்சங்களும் அதுல உள்ள வந்துறதுனால நீங்க அந்த மாதிரியான படத்தை வந்து உங்க பேங்க் பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கிறது, மணி பர்ஸ்ல வச்சுக்கிறது ஒரு நல்ல பலன்களை பணம் இருக்கும் குறியீடா இருக்கும். சிறப்புங்க ஐயா, அருமையா சொன்னீங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா பூசம், சனியின் நட்சத்திரம். சோ இந்த பூசத்துல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகள் என்னங்க? பூச நட்சத்திரம் சனியனுடைய குறியீடு அப்படிங்கிற போது கர்மாக்களை கேரி ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ இவங்க வந்து எப்படியுமே வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தவங்க தவறு செய்கிறாங்கங்கிறதுக்காக தவறு செய்யவே கூடாது. உடனடியான பாதிப்பு ஏற்படும். ஸோ சனியனுடைய நட்சத்திர தன்மை கொண்டதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு பணம் வர்றது வந்து வந்ததுன்னா ரொம்ப மடை திறந்த வெள்ளமா வரும். இல்லைன்னா வந்து பெரிய கடன்ல மாட்டி அந்த கடன்ல வந்து சிக்கி அவங்க வந்து அது ஒரு கஷ்டமான ஒரு சூழல்ல அந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு வளமான ஒரு சூழல் வரணும், இந்த பணம் வந்து வரணும், நிலைத்து நிற்கணும், கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில அந்த பணம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க, இவங்க வந்து நாகத்தை பண்றது நல்லது. சாய்பாபா படத்தையும் வழிபாடு பண்றது நல்லது. இப்போ சாய்பாபா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நாகசாயினே குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இல்லாத ஒரு தன்மையை பார்த்தீங்கன்னாக்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாகசாயின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா நாகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சித்தரா அவர் இருந்திருக்காரு. ஸோ இதனால நீங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சாய்பாபா வழிபாடு, சாய்பாபா கோயில்ல போய் இந்த மட்டையெல்லாம் போய் வழிபாடு, நெருப்புல போட்டு வழிபாடு பண்றாங்க இல்லைங்களா? அந்த வழிபாடு பண்றது, இதெல்லாம் வந்து அதே மாதிரி பாம்பு புற்று இருந்ததுன்னா வழிபாடு பண்றது, அதே மாதிரி நாகங்கள் எங்க சம்மந்தப்படுதோ அங்க உள்ள ஒரு வழிபாட்டை இவங்க சிறப்பா செஞ்சுக்கிறது நல்லது. அந்த படத்தை வச்சு சாய்பாபா போட்டோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது. அதை வாங்கி ஒரு போட்டோ எடுத்து நம்ம பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கிறோம், மணி பர்ஸ்ல வச்சுக்கிறது ஒரு நல்ல செல்வ வளங்களை உங்களுக்கு கொடுக்கும். சிறப்புங்க ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா புதனின் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில் நட்சத்திரம் புதன்கிறது தாய் மாமன் வழி. மாமன் வழியில ஒரு வருமானங்களை தரக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய வியாபாரம் சம்பந்தப்பட்டது எல்லாம் வந்து இந்த ஆயில்யத்துக்கு தொடர்புடையது. இந்த ஆயில்யத்தை நீங்க சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னாக்க இதுல முக்கியமானது இவங்களுக்கு உண்டானது அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த புதனுக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க வாயு மூலைன்னு சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரத்துல. புதன்ங்கிறது ஆஞ்சநேயர் சம்பந்தப்பட்டது, வாயு சம்பந்தப்பட்டது. வாயு மூலையில வந்து ஒரு குறைபாடுகள் இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை நீக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி, அதாவது கோர்ட்டு கேஸு இதுகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, வாயு மூளைக்குண்டான தீர்வு, குறைபாடுகள் இருந்தால் தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா துளசியை தான் குறிப்பிடுவாங்க. இந்த துளசி தான் வந்து 24 மணி நேரமும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் அந்த வாயு பகவானுக்கு அது ஒரு குறியீடா இருக்கு. அந்த துளசி மாடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட்டோவை வச்சு வழிபாடு பண்றது. கோவில் படம் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிரீடம் படம், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோபுரம் படம், இந்த மாதிரியான படங்களை வச்சு இவங்க வழிபாடு பண்றது இவங்களுக்கு ஒரு நல்ல செல்வ வளத்தை கொடுக்கும், பணம் இருக்கும் விஷயமாகவும் இருக்கும். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. சரி, இந்த கேதோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இவங்களுக்கு உண்டான பணத்தை தரக்கூடிய குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, நந்தி வந்து அமர்ந்த நிலையில் உள்ள நந்தி, சிவனுடைய இருக்கக்கூடிய ஒரு நந்தி, அந்த படத்தை வச்சு வழிபாடு பண்றது. பிரதோஷ படங்கள் ஏதாவது கிடைச்சாலும் அதை வழிபாடு பண்றது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கண் வடிவம்,
இது பாத்தீங்கன்னாக்கா அரவிந்தர் அன்னை, சாய்பாபா அன்னை இந்த கண் வடிவம் மட்டும் தனியா வைப்பாங்க. ஸோ அந்த வடிவத்தை வழிபாடு பண்றது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிங்கத்தை வழிபாடு பண்றது, சிங்க வடிவத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்றது, சிங்கத்துல வரக்கூடிய பெரிய பராசக்தியினுடைய வடிவத்தை கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். இந்த 3 படங்களுமே வந்து உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடு. இந்த பணத்தை தரக்கூடிய குறியீடுங்கிற போது நீங்க அதை அடிக்கடி நீங்க பார்க்கணும். இதான் இதுல உள்ளது. பர்ஸ்ல மட்டும் வச்சிருந்தா பத்தாது, அதை எடுத்து பாத்துக்கிறது நல்லது. செல்போன்ல வந்து ஒரு இதா வச்சுக்கிட்டோம்னா கூட அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லது. பாஸ்புக்ல ஒட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. அது எப்பயாவது தான் நம்ம பார்ப்போம், பட் ரெகுலரா பார்க்கணுங்கிறது தான் இது ரொம்ப விசேஷம். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம்ல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகள் இல்லையா? சுக்கிரன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு லக்ஸுரியை விரும்பக்கூடியவங்க. இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சாரத்துல பிறக்கும் போது சுக்கிரன்கிறது லக்ஸுரியை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு இயல்பிலேயே வந்து மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நாட்டமா இருக்கும். தாமரை மலர்ல வந்து அமர்ந்திருக்கிற கோலத்துல, அதாவது நின்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க சொல்றது நான் அமர்ந்திருக்க நிலை திருக்கோலத்துல உள்ள மகாலட்சுமி வழிபாடு சிறப்பான ஒரு பழக்கம். அமர்ந்த நிலையில் உள்ள தெய்வங்கள், இது வேற ஒண்ணு திங்க் பண்ணி பாருங்க. அமர்ந்த நிலையில் உள்ள தெய்வங்கள்லாம் நீங்க இன்னொன்னு பாருங்க, ஐயப்பன் வருவாரு. அவர் வந்து எப்பயுமே நீங்க பார்க்கும்போது அவர் அமர்ந்த நிலையில தான் இருப்பாரு. ஸோ அமர்ந்த நிலையில இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஐயப்பன் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இதோடு கூட தண்டத்தை ஏந்தி இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பலன்களையும் கொடுக்கும். ஆமா, இந்த 3 விதமான விஷயங்களும் இவங்களுக்கு குறியீடா யூஸ் பண்ணீங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமா அடைவாங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனின் நட்சத்திரம், அதாவது உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் தரக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்புலேயே இவங்க காலையில எழுந்திரிச்சோன்னே இவங்க பார்க்கக்கூடிய உள்ளங்கை, எல்லாருக்கையும் வந்து உள்ளங்கையை பார்த்துருவாங்க. பார்க்க காலையில எழுந்திரிச்சோன்னா பார்க்க சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு, இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த உள்ளங்கையை பார்க்கறது, காலையில எழுந்திரிச்சோன்னா உள்ளங்கையை பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வெற்றிலையை வந்து அதாவது வச்சுக்கிறது, கையில கூட வச்சுக்கலாம், அல்லது வந்து ஒரு படமா நீங்க வெற்றிலையை படமா வச்சுக்கிறது. இதை வந்து நம்ம வந்து ஒரு குறியீடா யூஸ் பண்றது. உள்ளங்கை வடிவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே சாமி வந்து அஸ்தம்னு சொல்லுவாங்க, அஸ்தம்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளங்கைங்கிறது அஸ்தம் தான், ஆசீர்வாதம் பண்ணக்கூடியது. சோ அந்த மாதிரியான படங்கள் வந்து ஏராளமா கிடைக்குது. அந்த மாதிரி ஆசீர்வாதம் அந்த கையை வந்து இப்படி காமிக்கிற மாதிரி உண்டான தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய போட்டோக்கள். ஏழுமலையான் பாத்தீங்கன்னாக்க காலை கழிச்சு என்னுடைய காலில் சரணடைஞ்சா அவங்களுக்கு வந்து அபயம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய வழிபாடு. ஸோ அந்த அபயஹஸ்தம் உள்ள எல்லா தெய்வங்களையும் உங்களுக்கு வழிபாட்டுக்கு ரொம்ப சிறந்தது. பணத்தை இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். வெற்றிலை சம்பந்தப்பட்டது. வெற்றிலை அப்படின்னாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அது புதனுடைய வியாபார தொடர்புடையது. வியாபாரங்களுக்கு உண்டான வெற்றிலைங்கிறது வெற்றியை தரக்கூடியது, வியாபார தொடர்புடையது. ஸோ அந்த மாதிரி வெற்றிலை படத்தை வச்சு வழிபாடு பண்றது உங்களுக்கு பேங்க் பாஸ்புக்ல வச்சுக்கிறது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடா இருக்கு. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம், அதாவது அஸ்தத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுக்குரியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கிரக ரீதியா வந்து சந்திரனுடைய ஆஸ்தான அதிர்ஷ்ட ரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சந்திரனுக்குரியது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், முத்து தான். அந்த முத்துங்கிறது சிப்பியில தான் உற்பத்தி ஆகுது. எப்பயுமே சந்திரனுடைய வடிவம் வந்து தாயினுடைய வடிவம், தாய் வந்து ஈன்றெடுக்கக்கூடிய ஒரு வடிவம். அடுத்தது ஒரு அடுத்த ஜென்ரேஷனை வந்து உருவாக்கக்கூடியது தாய் தான். ஸோ அந்த அடுத்த ஜென்ரேஷன்ங்கிற மாதிரி சிப்பிக்குள்ள உருவாகிற முத்துமே வந்து தன்னுடைய ஒரு குழந்தையா தான் அது பெற்று ஒரு வெளியில எடுக்கிற மாதிரி தான் அது. அதனால சிப்பிக்குள் முத்துன்னு சொல்லக்கூடியது அந்த மாதிரியான வடிவங்களை வந்து இவங்க வழிபாடு பண்றது. யார்? இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க சிப்பிக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு முத்து வடிவம் இருக்கிற மாதிரி அதை செல்போன்ல ஈஸியா டவுன்லோட் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு அது போட்டோ இருக்கும், அதை வழிபாடு பண்ணிக்கிறது. அதை ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ணி பேங்க் பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கிறது சிறப்பான ஒரு நற்பலனை கொடுக்கும். சிப்பிக்குள் முத்து இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான சம்பத்து தரக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும், பணத்தை தரக்கூடிய குறியீடு. சித்திரையில பிறந்தவங்களுக்கு பணத்தை இருக்கக்கூடிய குறியீடுகளை சொல்லுங்க. செவ்வாய் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. செவ்வாயினுடைய நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம்னாலே செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம் சொல்லக்கூடியது, நெருப்போட தொடர்புடையது. அதனால இவங்க வச்சுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்ட படங்கள். அக்னி குண்டம், தீப்பந்தம், ஊதுபத்தி,
ம். இந்த மாதிரி ஊதுபத்தியில பாத்தீங்கன்னாக்கா அந்த புகை வரும்போது அந்த சிவப்பு நிறம் இருக்குதா தான் அந்த புகை வரும். ஆமாங்க. ஸோ அந்த மாதிரியான நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அக்னி குண்டம், அடுப்பு வடிவம், நெருப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வடிவங்களை இவங்க வந்து ஒரு படமா வச்சுக்கிறது. நல்ல ஒரு சம்பத்து விஷயங்களுக்கு அதிர்ஷ்ட குறியீடு, பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடா இது வேலை செய்யும். ம். செவ்வாய்க்குரிய நட்சத்திரங்கிறதுனால இவங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்டது தான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியா இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு செல்வ நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி ராகுவின் நட்சத்திரம். சுவாதியில பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க ஐயா. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஈஸியா நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்புல வந்துடும். ம். ஆண்டாள் வந்து மாலை நீங்க பாத்தீங்கன்னா மாலை வந்து எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா க்ளோஸ்டா இருக்கும். ம். இந்த ஆண்டாள் மாலை பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும். ம். அது பாத்தீங்கன்னாக்க கழுத்துல போட்டு ஆமா. புரியுதுங்க. அந்த ஆண்டாள் மாலைன்னு சொல்லக்கூடியது அந்த ஆண்டாள வழிபாடு பண்ணும்போது நீங்க அந்த மாலையை தான் சேர்த்து வணங்குனீங்க. ஸோ ஆண்டாள வழிபாடு பண்றது சிறப்பு. ஆண்டாள் போட்டோ வச்சுக்கிறது சிறப்பு. திருச்செந்தூர் முருகர் போட்டோ வச்சுக்கிறது நல்லது. இந்த 2 போட்டோவும் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு செல்வ நிலை தரக்கூடிய ஒரு குறியீடா அமையும். ஸோ இதை எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணலாம்னா பேங்க் பாஸ்புக், மணி பர்ஸ், அதே மாதிரி செல்போன்ல பர்சனலா நம்ம யூஸ் பண்றது. அடுத்தவங்களுக்கு எதிரியா போக மாதிரி இல்லாம நம்ம பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களா நம்ம யூஸ் பண்ணும்போது நிச்சயமான ஒரு பணவரவு தரக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும். ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா விசாகம் குருவின் நட்சத்திரம். விசாகத்தில் பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. இது வந்து விசாக நட்சத்திரம் குருவோட தன்மை கொண்டது. அடுத்தவங்களுக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நட்சத்திரம். வர்றவங்களை நம்பி வர்றவங்களுக்கு ஒரு ஞானத்தை தரக்கூடியது, வழிகாட்டக்கூடியது. இதற்குண்டான நட்சத்திரத்துக்கு ஈஸியா உங்களுக்கு அந்த போட்டோஸ் கிடைச்சிடும். தாமரை மலர்ந்த நிலையில் உள்ள தாமரை போட்டோ, தாமரை வச்சு வழிபாடு பண்றது, அந்த போட்டோவை நம்ம வந்து ஒரு மணி பர்ஸ்ல வச்சுக்கிறது அல்லது பாஸ்புக்ல ஒட்டி வச்சுக்கிறது. இதோடு கூட இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆந்தைன்னு ஒரு வடிவம் இருக்கு. ஆந்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய சைனீஸ்ல பாத்தீங்கன்னாக்க இந்த ஆந்தை வடிவத்தை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த ஆந்தைக்குள்ள சிறப்புத்தன்மை என்னன்னா நம்ம கண்ணுக்கு வந்து பார்க்கக்கூடிய சூரியனோட ஒளி இருந்தா மட்டும்தான், சூரிய ஒளி இருந்தா மட்டும்தான் நம்ம கண்ணு பார்க்கும். சூரிய ஒளி அந்த ரேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு உண்டான செட்டிங்ல தான் நம்ம கண்ணு இருக்கு. அதுக்குண்ட மட்டும்தான் இந்த கண்ணு இயங்குற மாதிரி நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மீறிய ஒளிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒளிகள் வந்து எல்லாமே வந்து ஆந்தையோட கண்ணுக்கு தெரியும். அந்த ஆந்தையோட கண் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் செட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆந்தையோட படத்தை யூஸ் பண்றது, அதே மாதிரி ஜிமிக்கி படம் இருக்கு பாத்தீங்களா, ஜிமிக்கி கம்மல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த படங்களை வச்சு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இது அடிக்கடி பார்க்கும்போது ஒரு பணம் தரக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும். சிறப்புங்க. அனுச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் பத்தி சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சது நம்ம காலத்துல வாழ்ந்த ஒரு மகா பெரியவர். நம்ம வந்து அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க சனியினுடைய தன்மை கொண்டதுனால இவங்களுக்கு எப்பயுமே ஒரு துறவு மனப்பான்மை எப்பயுமே மனதில் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய அளவுல ஈடுபாடு காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாடுங்கிறது ஒரு ஆசிரம வழிபாடு, இந்த மாதிரி வந்து விலகி நிற்றல் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மையுடையவங்களா தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குறியீடு என்னன்னு கேட்டிங்கனாக்க எல்லாருக்கும் தெரியக்கூடியதுதான் குடை. இந்த குடையை நீங்க கையில வச்சிருந்தீங்கனாலே போதும். வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் சரி, நீங்க கையில கொடை எடுத்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு பண வரவு நிச்சயமா உண்டு. ஸோ ஈஸியா உங்களுக்கு ஒரு அமைஞ்சு போயிடுற ஒரு அம்சம் தான். ஸோ இந்த குடையை யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு போட்டோவா யூஸ் பண்ணும்போது அந்த குடை சம்பந்தப்பட்டது, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க கோவில்கள் எல்லாம் வந்து சாமியை கொண்டுட்டு போகும்போது ஒரு குடை வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடை வடிவத்தை, ஒரு சாமியோட இருக்கக்கூடிய அந்த குடை வடிவத்தோட இருக்கக்கூடிய சாமி வடிவம், இந்த குடை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த குடையோட இருக்கக்கூடிய சாமி வடிவத்தை நீங்க எந்த வடிவமா இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்து உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது. அது பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடாகவும் அமையும். சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா புதனின் நட்சத்திரமான கேட்டையில பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. இவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் தானே இவங்க. ஸோ அதனால வந்து வியாபாரம் சம்பந்தப்பட்ட குறியீடுகள் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இந்த குறியீடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்னென்ன குறியீடுங்கிறத முதல்ல சொல்றேன். சுழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது, சுழி சம்பந்தப்பட்டது எல்லாமே சுழித்தல் குறியீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பிள்ளையார் சுழி. அதே மாதிரி துதிக்கை வந்துடும். துதிக்கையிலையும் ஒரு சுழி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சுழி என்னன்னா ஆஞ்சநேயருக்கு வால் மேல ஒரு சுழி வரும். இந்த 3 தெய்வங்களை வழிபாடு பண்றது சிங்க வால் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தினுடைய வால், அதுவும் ஒரு சுழி. வால் சம்பந்தப்பட்டது, துதிக்கை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி எங்கெங்க சுழிகள் இருக்குதோ அந்த சுழித்து கொண்டு போறது, அந்த குறியீடுகள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இவங்களுக்கு உண்டான பண ஈர்ப்பு குறியீடு. சுழித்தல்னு பாத்தீங்கன்னா கிராவிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். எப்பயுமே புதன்ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது வந்து சுழித்தல் இருந்தா தான் அந்த கிராவிட்டி ஃபார்ம் ஆகும்.
ஸோ அந்த சுழித்தல் குறியீடு தான் இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடு. இதை வந்து எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிபனாக்சி படம்னு ஒன்று இருக்கும், அந்த சுழித்தல் குறியீடு தான் அதுவும். ஸோ அந்த மாதிரியான படங்களை இவங்க வந்து பேங்க் பாஸ்புக்கில் வச்சுக்கிறது, கையில் உபயோகிக்கிறது, இவங்க பர்சனலாக வச்சுக்கிறக்கூடியது எல்லாமே வந்து ஒரு பணத்தை தரக்கூடிய குறியீடாக இவங்களுக்கு வேலை செய்யும். சிறப்புங்க. ஐயா அடுத்து பாத்தீங்கன்னா கேதுவின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் சொல்லுங்க. மூல நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும், கேதுவோட நட்சத்திரம். அது வந்து ஆஞ்சநேயரோட நட்சத்திரம். இவர் வந்து ஆஞ்சநேயருடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு நிலையிலையும் இருப்பார். அவர் வந்து போர்க்கோலத்தோட இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, அவர் உபயோகிக்கக்கூடிய ஆயுதம் வந்து கதாயுதம். அந்த கதாயுதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கதாயுதம் இவங்களுக்கு மிகப்பெரிய அந்த அந்த போட்டோ வச்சுக்கிறது, அது ஒரு புகைப்படமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், கதாயுதம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க லிங்கங்கள்ல வந்து அம்பாள் வழிபட்ட லிங்கம்னு ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. ஒரு சாமி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா, புராதனமான சிவன் கோயிலுக்கு போகும்போது இது அம்பாள் வழிபட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு லிங்க வழிபாடு அது எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, லிங்கம் படம் போட்டு பக்கத்துல அம்பாள் இருக்க மாதிரி உண்டான போட்டோ, இதை நம்ம வச்சுக்கிறது நல்லது. இது வந்து பிரத்யட்ச ரூபமா நீங்க வந்து காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வந்து அம்பாள் வழிபட்ட தலம். ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு படத்தை அம்பாள் வந்து வணங்குற மாதிரி ஒரு லிங்க வடிவத்துல உள்ள போட்டோவை வந்து நம்ம வச்சுக்கிறது இவங்களுக்கு பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடா அமையும். பூராடத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. யானை தந்தம். இந்த யானை தந்தம்ங்கிறது நம்ம வந்து கையில எல்லாம் வச்சுக்கிட கூடாது. நான் வந்து சொல்றது வந்து யானை தந்தம். அந்த யானை தந்தம் வந்து இருக்க மாதிரி, யானை வந்து தந்தத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆண் யானை, அதுதான் வந்து தந்தம் இருக்கக்கூடியது. அந்த போட்டோவை வச்சுக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா புலிப்பல்லுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி புலிப்பல்லுன்னு சொல்லுவாங்க, அது எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு அதுவும் வந்து ஆபத்தானது, வச்சுக்க முடியாது. ஸோ அதை ஒரு படமா வச்சுக்கிறது. பின்னாடி எல்லாம் மைனர்கள் வச்சிருப்பாங்க, போட்டுப்பாங்க. அது பலத்தை காமிக்கிறது. ஆமா, எதுக்கே போட்டிருக்காங்க, நாங்க புலியை கொண்டோமா அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான புலிப்பல் அந்த மாதிரி வச்சுக்கிறது. நான் ஏற்றிய வில் அப்படிங்கிற போது உங்களுக்கு அம்பு வில்லும் இருக்கும், அது ஆக்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 3 விஷயங்களும் அதுல உள்ளடக்கி இருக்கும். அதாவது வில்லும் இருக்கும், அம்பும் இருக்கும், ஆக்ஷன்ல இருக்குது, செயல்பாட்டுல இருக்கு. ஸோ அந்த நாணேற்றிய வில்லுன்னு சொல்லக்கூடிய இந்த 3 உருவ குறியீடுகளையும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இது பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடா உங்களுக்கு வேலை செய்யும். சரி ஐயா, மறுபடியும் சொல்லிருங்க, அது போட்டோவா வச்சுக்கணும்னு சொல்லிருங்க. அதான் போட்டோவா தான் வச்சுக்கணும். ஏன்னா அதை போய் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னாக்க அது வந்து வனத்துறையில வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க, யானையில முடியும் நகமும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. முடியும் நகமும் வந்து ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு முடியோ நகமோ வீட்டுல கிடந்தா அதை ஒதுக்கி தீண்டத்தகாத பொருள் நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா ஒரு எக்ஸப்ஷன் எங்கேயுமே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, யானையுடைய முடியும் புலியுடைய நகம் எக்ஸப்ஷன். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்றோம். பட் யானையுடைய முடி கூட இப்ப அலோவ் பண்றாங்க. பட் புலியோட பல்லுங்கிறத நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கிறதுனால நீங்க வந்து அதை ஒரு படமா வச்சுக்கிறது தான் நல்லது. ஐயா அடுத்து உத்திராடம், சூரியனின் நட்சத்திரம். உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் சொல்லுங்க. ஆரோ ஷர்ட்ஸ். ஆரோங்கிறது ஏன்னா அம்பு வந்து அவங்களுக்கு உண்டான குறியீடு. ஆரோ ஷர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆரோ ஷர்ட்ஸ் ஆடி மாதத்துல போனீங்கன்னா ஃப்ரீயா கிடைக்கும். ஒரு 2-3 செட்டை மொத்தமா எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த ஆரோ ஷர்ட்ஸ் இந்த ஆரோ சம்பந்தப்பட்டது, அம்பு சம்பந்தப்பட்டது, அது வந்து நம்ம உபயோகிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்க, இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிருஷ்ணருடைய பாதச்சுவடு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி இப்ப கொண்டாடணும் இல்லைங்களா, அந்த கிருஷ்ண ஜெயந்தியில முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம வந்து பாதத்தை போட்டிருப்போம் வீட்டுக்குள்ள வர மாதிரி. அந்த பாதத்தை வந்து நம்ம வந்து ஒரு கூடிய ஒரு கிருஷ்ணர் படம் பாதத்தோட இருக்க மாதிரி ஒரு பாதம் அல்லது கிருஷ்ணர் படம் அல்லது பாதங்கள் எங்கெங்க இருக்கோ, உதாரணத்துக்கு ஒரு மகாபெரியவருடைய பாதம் வந்து போட்டோ வச்சு கும்பிடுவாங்க. ஸோ அந்த பாதத்தை வந்து போட்டோ வச்சக்கூடியது மாசாணி அம்மன்ல வந்து முக்கியமானது அந்த பாதம். ஸோ அந்த மாதிரி மாசாணி அம்மன் படத்தை வச்சு வழிபாடு பண்றது உங்களுக்கு ஒரு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும், பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடாகவும் இருக்கும். திருவோணத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் பற்றி திருவோண நட்சத்திரத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் அதனுடைய குறியீடு எண் கணிதத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் நம்பரை குறிக்கும். 2 அப்படிங்கிற போதே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிருதங்கம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிருதங்கத்தை வச்சுக்கலாம். அது 2 பக்கத்தையும் குறிக்கக்கூடியது. அதே மாதிரி உடுக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆற்ற ஒரு சிம்பல் உள்ளது உடுக்கை. ஸோ இந்த 2 சிம்பல் வந்து இவங்க தாராளமா அவங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வாராக சுவாமி வழிபாடு. வாராகர்னா உங்களுக்கு தெரியும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பூமியை வந்து
உருண்டை வடிவமா நம்ம வந்து பூமி வந்து உருண்டை வடிவம்ங்கிறதே நம்ம வந்து பிற்காலத்துல கண்டுபிடிச்சது. ஆனா இது வந்து இந்த படம்ங்கிறது எப்பவுமே முன்னாடியே எப்போ இதை வரைஞ்சாங்கன்னே தெரியாது. அந்த வாராகசாமி அந்த பூமியை வந்து உருண்டை வடிவத்துல தூக்கி வச்சிருப்பாரு. ஸோ அந்த வாராக சுவாமி வழிபாடு ரொம்ப நல்லது. வாராக சுவாமி வழிபாடுங்கிறது இப்ப வந்து நம்ம வந்து பெரும்பாலும் வந்து படங்கள் கிடைக்கிறது இல்லை. ஆனா நீங்க வந்து அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்டியல் நீங்க வாராகசாமி உண்டி வாராகம்னா உங்களுக்கு தெரியுமா? அதான் பன்றியினுடைய வடிவம் தான் வாராகம்னு சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம உண்டியல்ல தான் வந்துருச்சு. சோ அந்த மாதிரி உண்டியல் வந்து அந்த உண்டியலை வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா உண்டியலை வச்சுக்கிட்டு பணத்தை சேகரிங்கன்னு சொல்றேன். பணத்தை போடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லது. பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடாகவும் அது இருக்கும். சிறப்பு சிறப்பு. அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. செவ்வாயினுடைய நட்சத்திரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நட்சத்திரம். சோ செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு எப்பயுமே நீங்க வந்து பணத்தை தரக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா மலையை குறிப்பிடுவாங்க. இன்னும் வந்து தீவிரமா நம்ம பார்க்கும்போது எது நல்லா இருக்குன்னா திருவண்ணாமலையை தான் நம்ம இதுல சொல்லணும். ஏன்னா திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உச்சர்ல வந்து அந்த தீபத்தை கேட்டீங்களா, அந்த தீபத்தோட கூடிய திருவண்ணாமலை படம் அதை வச்சு வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடு, ரொம்ப அற்புதமான ஒரு குறியீடு. இவங்களுக்கு இந்த ஒரு குறியீடே வந்து மிகப்பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இந்த படத்தை வழிபாடு பண்றது சிறப்பு. அதை போட்டோவில் வச்சுக்கிறதோ பாஸ்புக்ல ஒட்டிக்கிறதோ ரொம்ப நல்லது. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா ராகுவின் நட்சத்திரமாக சதயம் நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் சொல்லுங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சதயம்ங்கிறது ராகுவோட நட்சத்திரம். ராகுவோட நட்சத்திரம்னாலே நீங்க ராகு கூடாத எண்கணித குறியீடு பாத்தீங்கன்னா 4ஆம் நம்பர். இந்த 4ங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சதுரத்தை குறிப்பிடுது. சதுரம் சரியா இருந்தாதான் உங்களுக்கு எந்த பில்டிங்கா இருந்தாலும் சதுரத்தின் மேல அமைச்சாதான் சிரம் இருக்கும். சதுரம் தான் சிரம்னு சொல்லக்கூடியது. இந்த சதுர வடிவம் எங்கெங்க இருக்கோ அதை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சதுர வடிவங்கள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வஸ்தி குறியீட்டுல அந்த சதுர வடிவம் சூட்சுமமா வந்துடும். சோ அந்த வடிவத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பட்டம் இருக்கு பாத்தீங்களா, பட்டத்துல பாத்தீங்கன்னா சதுர வடிவம் இருக்கு. அந்த வடிவத்தையும் யூஸ் பண்றது, பட்டம் பறக்கிற மாதிரி உண்டான சூழல் அந்த மாதிரி ஒரு குறியீடை யூஸ் பண்றது இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு குறியீடா இருக்கு. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா பூரட்டாதி குருவின் நட்சத்திரம். இந்த பூரட்டாதியில பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துக்கு இது வந்து தேவலோகத்து குறியீடுகளா 2-3 குறியீடு 4-5 குறியீடு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த மரத்துல அடியில படுத்திருந்தோம்னாக்க அந்த மரம் வந்து உங்களுக்கு கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த மரத்தடியில படுத்து நம்ம கனவு கண்டோம்னா நம்ம கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க காமதேனுன்னு சொல்லுவாங்க. இந்த காமதேனும் வந்து நினைத்ததை தரக்கூடியது, அட்சயத்த பாத்திரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காமதேனு பசுவோட வழிபாடு அதை வந்து படமா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அந்த படங்கள் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது, அந்த படத்தை ஒட்டி வச்சுக்கிறது. காமதேனு இவங்களுக்கு பூரணமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பணத்தை தரக்கூடிய ஒரு குறியீடு. ஸோ பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க காமதேனு வழிபாடு ரொம்ப நல்லது. சிறப்பு ஐயா. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி சனியின் நட்சத்திரம். உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீன ராசியில வரும். மீனுடைய வடிவம் வந்து ரெட்டை மீன் வடிவங்கள், அதாவது இன் யாங்னு சொல்லுவாங்க சைனீஸ்ல. அந்த மீன் வடிவத்துல வரக்கூடியது, படகு வடிவம் கொண்டது, தோணி சம்பந்தப்பட்டது, கப்பல் சம்பந்தப்பட்டது, நீர்ல மிதக்கக்கூடியது. இது எல்லா வடிவங்களும் வந்து இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய குறியீடா இருக்கிறதுனால இவங்க இந்த 3 குறியீடு, அதாவது இப்ப ஒரு படகு மாதிரியோ ஒரு கப்பல் மாதிரியோ, அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தோணி வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி மீன் சம்பந்தப்பட்டது, மீனாட்சி படமும் வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த மீன் வடிவத்தை, ஏன்னா மீனாட்சிங்கிறது பக்தர்களை வந்து 24 மணி நேரம், மீனோட கண்ணு நீங்க பாத்தீங்கன்னாக்க சிமிட்டாது, திறந்தே இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் பக்தர்களை காக்கக்கூடியவள் அப்படிங்கிறதுனாலதான் வந்து தூங்கா நகரம் மதுரைன்னே சொல்லுவாங்க. ஸோ அந்த மீனாட்சி வடிவத்தை வழிபாடு பண்றதும் ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்ட குறியீடா இவங்களுக்கு. சிறப்பு. 27வது நட்சத்திரம் புதனின் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த குறியீடுகளை பத்தி சொல்லுங்க. ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிற போது ஒரு சிறப்பு வடிவம் உண்டு. அந்த புதனுக்கு வந்து எப்பயுமே வந்து நிறம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பசும் நிறம் தான் அதுக்கு உண்டான நிறம். பசுமை கலர் எல்லாமே வந்து பச்சை கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு புதனுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. இந்த புதனுடைய தன்மைக்கு உண்டான குறியீடு, பணத்தை இருக்கக்கூடிய குறியீடுன்னு பாத்தீங்கன்னாக்க, புதனுக்குரிய வடிவம் நீங்க பாத்தீங்கன்னாக்க மதுரை மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன்னாலே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது பசுமை நிறம் கொண்ட மரகத மேனியால்னே சொல்லுவாங்க. அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கிளி. அந்த கிளி வடிவம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வடிவமா இருக்கிறதுனால அந்த கிளியை வந்து
வழிபாடு பண்றதோ அல்லது மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்றதோ அல்லது ஆண்டாளை வழிபாடு பண்றதோ, ஆண்டாளுக்கும் அந்த கிளி வந்துடும். ஸோ அந்த ஆண்டாள் வழிபாடு பண்றது, இந்த 2 தெய்வங்களையும் வழிபாடு பண்றது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு குறியீடு. தாயார் போட்டோவை கூட நம்ம வச்சு தாராளமா வச்சுக்கலாம். அது மாதிரி பணத்தை தரக்கூடிய ஒரு குறியீடா இருக்கும். சிறப்பு சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. கிட்டத்தட்ட 27 நட்சத்திரத்துக்கும் பணத்தை தரக்கூடிய குறியீடுகளை அள்ளி வீசிட்டீங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விகள் முன் வச்சிருந்தோம். அதுக்கான தீர்க்கமான ஒரு பதில் கொடுத்து ரொம்ப நன்றிங்க. சரி, நீ அடுத்தடுத்த கணக்குல வித்தியாசமான கணக்கு வந்து பேசுவோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.